வணக்கம் வணக்கம். ஐயோ என்ன மன்னிச்சுக்குங்க எந்திரிங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சே. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே. நான் க்ளோஸ். போலீஸ் போலீஸ். கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா அப்படித்தான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். எப்போ? நேத்து. குழந்தைங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இனி ஸ்கூலுக்கு போயாச்சா? உழப்புறாளே. எங்க ராஜா அண்ணன் ஜிபி வண்டி எங்கேயாவது ஓரமா கொண்டு போ. எங்க அண்ணன் பாக்குறதுக்குள்ள நான் கீழே கூச்சிடுறேன். கமா குயிக் சீக்கிரம். சார், உங்க ஜீப்பை கவுத்துட்டு கால்ல ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட. லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்க கொண்டு வந்திருக்க. பைய திறந்து பாருங்க, விஷயம் நிறைய இருக்கும். சார் அபின் அபின் கான்ஸ்டபிள், இவனை உடனே உள்ள தள்ளு. ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ சார். ஐயோ கேக்குறதுக்கு யாரும் இல்லையா? உட்காரு. கட்டு. தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சுப்பா. தங்கச்சிக்கு நாய் கடிச்சா நீ ஏன் கால கட்டு போட்டிருக்க? அதான் சொல்றேன், தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சுப்பா. குச்சாட்ட போறேன், ஓடு அதுதான் அண்ணா தக்கி அண்ணன் நாய் கடிச்சிருச்சுன்னு. இல்லப்பா இது சொல்லினேன், இன்னும் எனக்கு அர்த்தம் புரியல. நீங்க ஒன்ன காலாண்ட நாய் கடிச்சிச்சா நான் பேசினீங்கன்னா சரின்னு சொல்லி நானும் துளுதானம் மாரகேசன் டில்லி நம்சுரிஸ்கா எடுத்துடு நேரம் சூளமேடு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்தியர தங்கச்சி நாய் கடிச்சிச்சு, தங்கச்சி இட்டாத்தாரு கேட்டா அவன் சொல்லிடும்பா நாயை இட்டா நீனா. எனக்கு கோவம் வந்து இன்னும் வைத்தியர சொல்லிட நீன்னு கேட்டு அவன் சொல்றான், அது பித்தம் புடிச்ச நாயா பித்தம் பிடிக்காத நாயா, வெறி புடிச்ச நாயா வெறி பிடிக்காத நாயா, நான் பார்க்க வேணான்னு கேடுனான். நான் தானேப்பா நான் தான். தங்கச்சிய நாய் கடிச்சிச்சுப்பா. சரின்னு சொல்லினேன் நானும் துளுகானம் மாரகேசன் டில்லி நம்சுரிஸ்கா எடுத்துக்கிட்டு நேரா தங்கச்சி கிட்ட போனேன். தங்கச்சி எந்த நாயமா உன்னை கடிச்சதுன்னு கேட்டேன். அவன் கேடுங்க ஒரு கேள்வி, என்னண்டா தான் வல்லாரியா கட்சி நாய மூஞ்ச புச்சா பார்க்க முடியும்? நான் தானேப்பா. தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சுப்பா. அது எந்த நாய் பார்த்துலான்னு சொல்லி நானும் துளுகானம் மாரகேசன் டில்லி நம்சுரிஸ்கா எடுத்துன்னு கிளம்பணும். பாதி வயலே துளுகானம் சொல்லினா எனக்கு மூடோ டாய் பாச்சு பொண்டாட்டி ஞாபகம் வருது, நான் கைட்டிக்கிறேன். மாரகேசன் எனக்கு மண்டை வலிக்குது, நானும் கைட்டிக்கிறேன். டில்லி சொல்லினா 9வது சுத்த ஞாபகம் வருது, நானும் கைட்டிக்கிறேன். கட்சியில போவடா கைட்டிக்கலான்னு அப்படியே பார்த்தோம்பா. மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜாவில் இருக்குதுப்பா. தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சுப்பா. கட்சியில அப்படியே பார்த்து இருந்தம்பா. ஒரு நாய் என்னையே பார்த்துருந்தது.
என்னடா இது டிக்கா கொடுக்குது அப்படியே பார்த்தோமா லவ்னு குறைச்சதுப்பா. கட்சியில இந்த நாய் தான் தங்கச்சிய கட்சிருக்குன்னு சொல்லி ஒரே அப்புக்குறப்பா. அந்த நாய் என் காலையும் கட்சிச்சுப்பா. தங்கச்சி நாய் கட்சிச்சுப்பா. இல்லடா ராஜா போட்டானா? என்னாச்சு? கீர்த்தி போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். சரக்கு எல்லாத்தையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நான் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்னது? சரக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? ஆமா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, சக்கரவர்த்தி சார் இப்ப எங்க இருக்காரு? அவர் அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னாரு. அண்ணா, சத்தியமா சொல்றேன், நான் அந்த தொழிலை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான் நல்லவனா வாழ விரும்புறேன். நீ நல்லவனா வாழ விரும்புறியா? நீ எதுக்கு இந்த நல்லவன் வேஷம் போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு 10 லட்சம் ரூபா வேணும், அதுக்கு தானே? நான் உனக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். போயிடு இங்க இருந்து. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. சரி, போறேன். என்ன அவமானப்படுத்தீங்கல்ல, ஓகே, பாத்துக்கிறேன். என்னடா செஞ்சிருவ? என்ன செஞ்சிருவேன்னு கேக்குறேன். நான் அதிகமா போனா கொலை பண்ணுவ. அதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன டர்ட்டி ராஸ்கல், நீ கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பேசுறேன். மத்தவங்க வேணா உன்னை பார்த்து பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். போடா முதலாளி, சத்தம் போட்டு பேசாதீங்க. ஏய், கண் முன்னாடி நிக்காத, போடா. கெட் அவுட். உண்மையை சொல்லு, எத்தனை நாளா கள்ளக்கடத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்? அண்ணே, சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து விசாரிச்சு பாருங்க. அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துலயே அடிச்சு கொண்டுடுங்கண்ணே. சரி, இன்னைக்கு என் கண்ணை ஏமாத்திருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் நான் பட்டிருக்கிற கடன் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த மனுஷன் எனக்கு அப்பாவா இருக்கிறதுனால நீயும் ஃபரிதாவும் என் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி. என் தம்பிங்க எந்த தப்பு செஞ்சாலும் நான் கண்ண முடிச்சுமா இருக்க மாட்டேன். அப்படி இப்படி ஏதாவது தப்பு செஞ்சா கழுத்தரிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். அது அன்வரா இருந்தாலும் சரி, ராமுவா இருந்தாலும் சரி. நியாயத்துக்காக எதை வேணும்னாலும் நெருப்பிலே தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. அப்பா இப்ப வந்து இப்படி இருக்குமே, இப்படி இவ்வளவு பெருசு, சும்மா அப்படி அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். அப்படிக்கோ அப்படிக்கோ பிடிச்சுக்கிட்டோம் இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ, இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? சொல்றேன் வாங்க. அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன்.
வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படி அப்படி அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். அதே பொண்ணு எனக்கு காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பார்த்தேங்கிறேன். ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி பணத்தை வசூல் பண்ணுவோம். இது ஏன் கதவை சாத்தி கேட்டான்? என்னடா இது ரொம்ப போச்சு. நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே.